79ஆம் ஆண்டில் ரோமப் பேரரசின் ஒரு செழித்த நகரம் திடீரென அழிந்துவிட்டது. இது காலத்தால் உறைந்து போன பொம்பெய் நகரத்தின் கதையாகும். பொம்பெய் இத்தாலியின் நேபிள்ஸ் வளைகுடாவில் அமைந்திருந்த ஏறக்குறைய 20,000 மக்களைக் கொண்ட ஒரு நாகரிகமான நகரம். இது வளமும் கலாச்சாரமும் கொண்ட ஓர் முக்கியமான இடமாக விளங்கியது. அங்கு அழகிய மாளிகைகள், பிரம்மாண்டமான அரங்குகள், கோவில்கள் மற்றும் பரபரப்பான சந்தைகள் இருந்தன. ஆனால் இந்த செழிப்பின் பின்னால் ஒரு விஷப்பாம்பு விழிக்காமல் இருந்தது: மவுண்ட் வெசுவியஸ். இது உலகின் மிக ஆபத்தான எரிமலைகளில் ஒன்று. நகர மக்கள் சில சகிதமான நிலநடுக்கங்களை பார்த்திருந்தாலும் அவர்களுக்கு எதிர்பாராத பேரழிவு காத்திருந்தது. அன்று ஆகஸ்ட் 24, ம.பி. 79. அந்த கருமையான நாளில் வெசுவியஸ் வெடித்து எரிவாயு, சாம்பல் மற்றும் பாறைகளின் பெரும் நெடியை வானத்திற்கே எழுப்பியது. நகரம் முழுவதும் இருண்டது. மணிநேரங்களில் பொம்பெயின் வீடுகள் எரிந்து விழ மக்கள் பீதி அடைந்தனர். அமைதியாக வாழ்ந்த பொம்பெய் மக்களுக்கு தப்பிக்க வழியே இல்லை. எரிவாயு மற்றும் சூடான சாம்பல் மிக வேகமாக நகரத்தை சூழ்ந்தது. வெறும் சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பொம்பெயின் புதையுண்ட நகரத்தை 18ஆம் நூற்றாண்டில் ஆர்கியோலஜிஸ்ட்கள் மீண்டும் கண்டுபிடித்தனர். அதில் மக்கள் தங்கள் இறுதி தருணங்களில் எப்படியிருந்தார்களோ அப்படியே உறைந்திருந்தனர். இன்று பொம்பெயின் எஞ்சியுள்ள சின்னங்கள் இயற்கையின் பேரரசியல் சக்தியையும் மனித சமூகத்தின் நாகரீகத்தன்மையையும் நினைவூட்டுகின்றன. அங்குள்ள வீதிகள், வீடுகள் மற்றும் வெகுஜன மரணங்களை பறைசாற்றும் உடல் வடிவங்கள் அந்த காலத்திற்கு சாட்சியாக திகழ்கின்றன. பொம்பெயின் அழிவு இயற்கையின் கட்டுப்பாடற்ற சக்திக்கு மனிதன் எவ்வளவு பலவீனமானவன் என்பதை உணர்த்துகிறது. இது ஒரு கணத்தில் அழிந்து போன ஒரு நாகரிகத்தின் கதை.